இன்றைக்கி நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ் வந்து சாம்சங்கில் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், அதை தான் இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம், முதல்ல ஃப்ரிட்ஜெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மாவு இல்லை பால் எதெல்லாம் வச்சுருந்தோமோ அதெல்லாம் எடுத்து சேஃப்டியாக வச்சுட்டு, அதுக்கப்புறமா அதில் இருக்க தட்டுங்களையெல்லாம் கழுவுறதுக்கு எடுத்து போட்டுட்டு, ஒரு ஈரம் இல்லாத ஒரு துணி எடுத்து முதல்ல அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் தொடச்சி எடுத்துக்கலாம். உள்ளே மட்டும் இல்லை, வெளிப்பக்கம் பின்னாடி பக்கம் இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே முதல்ல தொடச்சிக்கணும். நான் பின்னாடி துடைக்கிறதுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் நான் எப்படியுமே ஜன்னலில் இருக்க கம்பியில் இருக்க தூசி, அப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இருக்க தூசெல்லாம் அதில் தான் நான் துடைப்பேன். இப்போ பின்னாடி டஸ்ட்டெல்லாம் தட்டியாச்சு, அடுத்து துடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்போது ஃப்ரிட்ஜை துடைக்கிறதுக்காக ஒரு சின்ன குட்டி பக்கெட்டில் ஒரு அரை பக்கெட் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு போடுறேன். கல்லுப்பும் ஒரு அரை லெமனையும் புழிஞ்சு அதில் தான் நம்ம துடைக்க போகிறோம். வெறும் உப்பு மட்டும் கூட நம்ம போட்டு துடைக்கலாம். லெமனும் சேர்த்து போட்டு துடைக்கிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து மணமாக இருக்கும். அதுக்காக தான் நான் லெமன் சேர்த்துக்கிறேன். வேறு எந்த பொருளுமே தேவையில்லை. பேக்கிங் சோடாவோ இல்லை வினிகரோ எதுவுமே நமக்கு தேவையில்லை. வீட்டில் இருக்க உப்பும் லெமன் மட்டும் போதும். நம்ம ஃப்ரிட்ஜ் எப்போவுமே நீட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த தண்ணியில் ஒரு துணியை முக்கி நல்லா புழிஞ்சிட்டு ஃபுல்லுமே நல்லா துடைச்சிடலாம். ஈர துணி வச்சு துடைச்சி நல்லா அந்த கரை இருக்கிற இடத்தையெல்லாம் நல்லா அழுத்தி துடைச்சிட்டிங்கன்னா எல்லா கரையுமே போயிடும். அப்படி முடியல அப்படின்னா மட்டும் லைட்டாக ப்ரஷ் வச்சு லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. இல்லைன்னா வெறும் துணி வச்சுட்டே துடைச்சிட்டு இன்னொரு டைம் துடைக்கிறப்ப அந்த கரை கண்டிப்பாக போயிடும். ரொம்ப கடினமான கரையெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மாவு, பால், தக்காளி இந்த மாதிரி கரை தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டில் அந்த தண்ணியில் ஊறினாலே அந்த கரை வந்துடும். அப்படியும் முடியாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் லைட்டாக ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிக்கோங்க. ஈர துணி வச்சு ஒரு தடவை துடைச்சாச்சு. அடுத்து ஈரமே இல்லாத ஒரு துணி வச்சு ஃபுல்லுமே துடைக்கணும். எதுக்காகனா, நம்ம என்ன தான் ஈர துணி வச்சு துடைச்சாலும் அதில் ஒரு சில அழுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சுத்தமாக ஈரமே இல்லாத ஒரு துணி வச்சு துடைச்சாதான் அது ஃபுல்லுமே க்ளீன் ஆகும். அதனால் ஈரம் இல்லாத ஒரு துணியில் ஃபுல்லுமே நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரு டைம். அவ்வளோதான், ஈரமில்லாத துணியை வச்சு துடைச்சி எடுத்தாச்சு. அப்படியே எடுத்தாச்சுன்னு சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜை வந்து க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம வந்து கழுவுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க தட்டுங்க எல்லாம், அதெல்லாம் கழுவிட்டு எடுத்துகிட்டு வர வரைக்குமே இது ஓப்பன்லேயே இருக்கட்டும். அப்போ தான் வெளிக்காத்தெல்லாம் பட்டு நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க ட்ரே எல்லாம் கழுவி நல்லா காய வச்சு துடைச்சி எடுத்தாச்சு. அதுக்குள்ளே இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே செட் பண்ணிடலாம். இந்த மெத்தடில் நீங்கள் எப்போயுமே ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுங்கள். ஒரு பைசா செலவு பண்ணவே தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு எலுமிச்சையும் உப்பையும் மட்டுமே வச்சு நீங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணலாம். நம்ம ஃப்ரிட்ஜு அப்படியே கமகமன் மனமாக இருக்கும் எப்போவுமே. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படவே வேணாம், ரொம்ப மெனக்கடவும் தேவையில்லை. இதே போல் நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் மட்டும் க்ளீன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரிட்ஜ் எப்போயுமே புதுசு போல் இருக்கும்.